நாம் செய்கின்ற எல்லாமே, செய்யக்கூடிய செயல்கள் யாவுமே இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நாம் நினைப்போமானால் ஒரு தவறையும் செய்வதற்கு நாம் சிந்திப்போமா என்று நினைத்து பார்க்கிறோம். சரி, நமக்குள்ள 1000 பிறவிகளின் பயனாக நமக்குள்ளே 1000 கெட்ட எண்ணங்கள், கெட்ட செய்திகள் நமக்குள்ளே வருகிறது என்றால் அதை வெளியேற்றுவது எப்படி? உள்ளே வந்த தவறான விஷயங்களை நாம் எப்படி வெளியே அனுப்புவது என்றால் 5 எழுத்து மந்திரத்தை நாம் உச்சரிக்க ஆரம்பித்தோமானால் சிவபெருமானுடைய அந்த திரு 5 எழுத்து மந்திரம் நாம் உச்சரிக்க இயல்பாகவே நம் உடலில் இருந்து அவை தீய எண்ணங்கள் தானாக வெளியேறிவிடும். நாம் அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் ஒன்று ஆலய வழிபாட்டுக்கு போயிடுறோம், இல்ல நேரம் கிடைக்கும் போது நாம் கோயிலுக்கு செல்கிறோம். ஆனால் நமக்கு நன்றாக உச்சரிப்பதற்கு இறைவன் வாயை கொடுத்திருக்கிறான். இந்த வாயில நல்ல விஷயங்களை பேசுறோம், கெட்ட விஷயங்களையும் பேசுறோம். ஆனால் இறைவனுடைய அந்த 5 எழுத்து மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு நாளும் உங்கள் வாயிலிருந்து தீய சொற்களோ தீய வார்த்தைகளோ இந்த காற்றிலே வந்து விடாது என்பதை நாம் உறுதியாக நினைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே ரொம்ப வலிமையான ஒரு பொருள் கற்காலத்திலே இரும்பு பயன்பாடு இருந்தது. இரும்பு பயன்பாட்டு காலத்திற்கு முன்னால் செம்பு, தாமிரம் இவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு 4 அங்குலம் 4 அங்குலம் உள்ள ஒரு சதுர வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு இரும்பு, இந்த இரும்பை சாதாரணமாக மனிதர்களால் வளைத்துவிட முடியாது. ஒரு இயந்திரத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலையிலே அந்த இரும்பை நாம் வளைக்கலாம். ஆனால் மனிதனால் அதை வளைக்க முடியாது. ஆனால் அதே இரும்பு நீங்க கொஞ்சம் மழையிலையும் வெயிலையும் பனியிலும் இருக்கும்படி அந்த இரும்பை வெளியில் வைத்தால் தானாகவே அந்த இரும்பு அழிந்து போயிடும். காரணம், காற்றிலே இருக்கக்கூடிய ஈரப்பதம், பனியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரும்பானது துருபிடித்து தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். ஆக இரும்பை அழிப்பதற்கு இன்னொருவர் தேவையில்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. வளையாத இரும்பை போன்று நம்முடைய கந்த புராணத்திலே சூரபத்மன் என்ற ஒருவன், அந்த சூரபத்மன் மிகப்பெரிய அறிவாளி, வேதங்களை எல்லாம் கற்று தெளிந்தவன். அப்படிப்பட்ட அவனுக்கு தன்னை மிஞ்சி வேறு ஒருவர் கிடையாது என்று மனதிலே அவனுக்கு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் வருகின்ற பொழுது சிவபெருமானினுடைய குமாரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு துணிச்சல் வந்ததற்கு காரணம் எதுவென்றால், நாம் எல்லாவற்றையும் கற்றுவிட்டோம், நமக்கு எல்லாமே தெரியும் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுது மனிதனுக்கு வருகிறதோ அதை போல சூரபத்மனுக்கும் அந்த எண்ணம் வந்ததின் பொருட்டு வந்து இருப்பது சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து உதித்தவன் முருகப்பெருமான் என்பது நன்றாகவே தெரியும். தெரிந்த பொழுதும் அந்த முருகப்பெருமானை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அவனுக்கு எங்கிருந்து வந்ததென்றால், அவன் கற்ற அறிவின் காரணமாக, அகங்காரத்தின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக அவன் கடவுளாக இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன் என்று எதிர்த்து நின்று தன்னைத்தானே அழித்துக் கொண்டான். எவன் ஒருவனுக்கு அறிவு மிகுந்து போகிறதோ, எவன் ஒருவனுக்கு தன்னுடைய அறிவின் மிகுதியினால் அவன் எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் எப்பொழுது வருதுன்னா, அவனுக்குள்ளே அகங்காரம் என்பது எப்பொழுது உள்ளே வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு ஆணவம் வந்து குடிபுகுந்து விடுகிறது. அந்த ஆணவம் தான் அறிவு உடையவனை கூட வீழ்த்தி விடுகின்ற ஆற்றல் அந்த ஆணவத்திற்கு. ஒரு உதாரணம் சூரபத்மன். இரண்டாவது உதாரணம் ராவணன். ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன், இசையிலே மிகப்பெரிய வல்லுனர், சிவபெருமானிடமே வரன்களை பெற்றவன். எவ்வளவு பெற்றிருந்தும்
ராமன் என்பவன் ஒரு அவதாரம் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவன் அறிவு என்பது எங்கே வீழ்ந்து விட்டது என்றால், ஒரு மனிதன் எங்கு வீழ்ந்தால் எழ முடியாதோ, எங்கு வீழ்ந்தால் தன்னுடைய செல்வம் முழுமையும் இழக்க முடியுமோ, அப்படிப்பட்ட அந்த காமம் என்கிற ஒன்று விஷயத்திலே தன்னை போய் அதிலே ஈடுபடுத்தி கொண்டான் ராவணன். அந்த ஒரு விடயத்தை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்திலும் ராவணன் குறைவானவன் அல்ல. அதிலும் மிகச்சிறந்த சிவபக்தன். அப்படிப்பட்ட சிவபக்தனே ராமனுடைய அவதாரத்தினுடைய பெருமையை கருதாமல் அந்த ராமனையே எதிர்த்து நின்றான். காரணம், எல்லாம் கற்றுவிட்டோமே என்ற ஒரு ஆணவம் அவனுக்குள்ளே வந்தது. அடுத்து ஒரு கேள்வி அவனை கேட்டார்கள். நீ எப்படியும் போரிலே விழுந்து விடுவாய், இறந்து விடுவாய் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஏனென்றால் வந்திருப்பவன் சாமானியன் அல்ல, ராமன். அப்படி இருக்கின்ற பொழுது நீ அவனை எதிர்த்து நிற்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற போது அவன் சொன்னான், இந்த உலகிலே ராம அவதாரம் பேசப்படும். அப்படி ராம அவதாரம் என்றைக்கு இந்த மண்ணிலே பேசப்பட்டு வருகின்றதோ அதுவரையில் ராவணன் என்ற பெயரும் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் என்று அவன் ஆணவத்தோடு சொன்னான். ராமனை பற்றி சொன்னால் ராவணனை பற்றியும் சொல்ல வேண்டி இருக்கும் என்ற காரணத்தினால் என் பெயரும் அன்றைக்கு இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் என்று ஆணவத்தோடு சொன்னான். அடுத்து மகாபாரதத்திலே துரியோதனுடைய சபைக்கு கண்ணன் வருகிறார். கண்ணனுடைய விஸ்வரூப தரிசனத்தையே பார்க்கிறான் துரியோதனன். தன் எதிரிலே இருப்பது கண்ண பரமாத்மா என்று தெரிந்தும் கூட இவர்களெல்லாம் சேர்ந்து நம்மை அழிப்பார்கள் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்து கூட அவன் கண்ணனை எதிர்த்து நிற்கிறான். காரணம், அவன் சகுனியினுடைய சதி ஆலோசனையிலே தன்னையே இழந்து விடுகிறான். சகுனியே தவறான பாதையை துரியோதனனுக்கு காட்டினான். அவன் துரியோதனுடைய தம்பிகள் உட்பட மொத்தம் 100 பேரையும் அழிக்க வேண்டும் என்று சபதமேற்றான். காரணம், இவர்களை எல்லாம் பீஷ்மர் என்ன பண்ணார்னா, இந்த சகுனியினுடைய உடன் பிறந்த சகோதரர்களை எல்லாம் சிறையிலே அடைத்தார். அதை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக நல்லவன் போல துரியோதனுடன் இணைந்து சென்று அந்த குலத்தையே முழுமையாக யார் அழித்தான் என்றால் அந்த சகுனி அழித்தான். இந்த துரியோதனனுக்கு தெரிஞ்சிருக்கணும், சகுனி என்றவனோடு நாம் நட்பாய் இருக்கிறாமே, அவன் தாய் மாமன் தான், இருந்தாலும் அவன் நமக்கு நல்லது செய்வானா கெட்டது செய்வானா என்று யோசிக்காமல் தவறான ஒருவனை தன் பக்கத்திலே வைத்துக் கொண்ட காரணத்தினால் ஒரு குலமே அழிந்து போனது. கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அந்த சபையிலே முழுமையாக காட்டினார். அப்பொழுதாவது துரியோதனன் உணர்ந்திருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணான்? உணரவே இல்லை. உணராத காரணத்தினால் அவனுடைய வம்சம் பூண்டற்று போனதற்கு காரணமாக அமைந்தது. அதனால் நம்ம மிகப்பெரிய அறிவாளிகளாக கூட இருக்கலாம், மிகப்பெரிய சிந்தனைவாதிகளாக கூட இருக்கலாம். ஆனால் எங்கோ ஓரிடத்தில் நாம் நம்மை தவற விட்டு விட்டோமானால் முற்றிலுமாக நம் சிந்தைக்குள்ளே எப்பொழுது ஆணவம் வந்து குடிபுகுந்து விடுகிறதோ அன்றைக்கு நமக்கு அழிவு தொடங்குகிறது என்று. இறைவன் எப்பொழுது நமக்கு செல்வத்தை அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறானோ அப்பொழுதே நாம் கவனமாக வேண்டும். நம்முடைய செலவுக்கேற்ற வரவு இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மை சோதிக்கவில்லை என்று புரிந்து கொள்ளணும். எப்போ நமக்கு திடீரென்று நிறைய செல்வங்கள் வந்து சேருகின்றதோ அப்போ மனம் என்ன பண்ணுனா இறைவனை நாடாது. இறைவன் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான்றது நம்ம மனசு புரிஞ்சிக்காது. காரணம், இந்த மனம் ஒரு குரங்கு. அது மரத்துக்கு மரம் தாவர மாதிரி இது என்ன பண்ணும், நம்ம மனசானது செல்வம் நிறைய சேர்ந்த உடனே யாரையும் மதிக்க மாட்டோம். அன்றிலிருந்து உறவினர்களிடமிருந்து நாம கொஞ்சம் தூரத்தை விலகி நிற்போம். யார் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நட்பை பாராட்டுவோம். அப்பொழுதே நமக்கு வீழ்ச்சி தொடங்கி விட்டது என்று பொருள்.
இதற்கு உதாரணங்கள் பல பேர் நம் காலத்திலே இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. 5 கோடிகளுக்கு மேல் பரிசளித்து விட்டவர்களுடைய வாழ்க்கை என்னவானது என்று அங்கு பெயரை குறிப்பிட வேண்டாம். அவருக்கு மட்டும் அந்த பரிசு விழாமல் இருந்தா இன்றைக்கு அவர் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்ந்திருப்பார். பரிசு விழுந்தது, வாழ்க்கையே முடிந்து போனது. இது இறைவன் நமக்கு காட்டுகின்ற சமிச்சை. என்றைக்கு நமக்கு அளவுக்கு அதிகமான செல்வத்தை இறைவன் கொடுத்து கொண்டு இருக்கிறானோ அப்பவே நம்மளை எங்கேயோ கொண்டு போய் பாழும் கிணற்றிலே தள்ள போகிறான் என்பதை உணர்ந்து கொண்டால் மிச்சமாகலாம், மானத்தோடு இந்த பூமியில் நாம் வாழலாம்.